நேற்று ஃபுல்லாக ரஜினிசம் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சமூக வலைதளங்களை நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, ரஜினியோட ஃபாலோவர்ஸ் அப்படின்னு சொல்கிறது வந்து மிகப்பெரிய அளவில் இருக்குது அப்படின்லாம் சொல்லவே முடியாது. ஆவரேஜாக இருப்பாங்க. ஆனால் நேற்று பர்டிகுலராக பேட்ட படத்துடைய ரிசல்ட் வர இந்த எலெக்ஷன் ரிசல்ட் வர மாதிரி தான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்க, பேட்டை வந்து விஸ்வாசத்துக்கு அப்புறம் தான் ஃபஸ்ட் ஷோ வந்து திரையிடுறாங்க. ஏன்னா அதுக்கு முன்னாடியே விஸ்வாசம் வந்து திரையிடப்பட்டது, அதுக்கப்புறம் தான் திரையிடுறாங்க. விஸ்வாசம் ஃபஸ்ட்டு ரிசல்ட்டு என்ன ஃபஸ்ட் நாள் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரே வார்த்தை வேறு லெவல் அதுமாரி தான் சொல்லிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் நம்ம தலைவருடைய படம் முடிஞ்சு அதனுடைய ரிசல்ட் வரும்பொழுது எல்லார் முகத்துலேயும் அந்த ஒரு மகிழ்ச்சியை பார்க்கும்பொழுது தான் எல்லாருக்கும் ஸ்டன் ஆச்சு. ஐயோ படம் ஏதோ வேறு லெவலில் செஞ்சிருச்சு போல இருக்கே அப்படிங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் எல்லா ஷோஸும் மிகப்பெரிய அளவில் ரெஸ்பான்ஸ் போயிட்டே இருந்துச்சு. சமூக வலைதளங்கள் நேற்று பர்டிகுலராக பார்த்திங்கன்னா சரி, யூடியூபாக இருக்கட்டும், ட்விட்டராக இருக்கட்டும், ஃபேஸ்புக்காக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே அந்த பேட்ட படம் பற்றி தான் நிறைய பேர் பேசிகிட்டு இருந்திருக்காங்க. அப்படிங்கும் பொழுது அந்த மாஸ் இன்னொன்று என்னென்னா, எல்லாருக்குமே இந்த படம் வந்து ஓடணுங்கிறதுல தனிப்பட்ட விதத்தில் வந்து ரொம்ப ஆர்வமாக இருந்திருக்காங்க அப்படிங்கிறதும் தெரியுது. இது இந்த நிகழ்ச்சியை வந்து ஒரு நிகழ்ச்சியோடு நான் கம்பேர் பண்ணி சொல்கிறேன். எப்படின்னா, பாபா படம் வந்து பெரிய அளவில் போகலை. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷம் கேப்புக்கு அப்புறம் சந்திரமுகி வருது. அப்போ ஜென்ரலாக நம்ம பழகுறவங்க எல்லாமே அப்போயும் இதேமாரி தான் நெகட்டிவ் கொஸ்டின்ஸ் மாதிரி. ரஜினிகாந்த் வந்து பயந்துட்டார், ஏன்னா அதுக்கு முன்னாடி அருணாச்சலம், படையப்பா, பாபான்னு தான் கேரக்டர் பேரில் படம் வச்சவர் வந்து ஹீரோயின் ஓரியன்டாக நடிக்க தொடங்கிட்டார், கெஸ்ட் ரோல் பண்ணுறாரு அப்படின்லாம் சொன்னாங்க. ஆனால் அந்த டைமில் என்ன நினச்சிருந்தாங்கன்னா, இந்த படம் எப்படி இருக்கோ இல்லையோ கண்டிப்பாக சாலிடாக ஹிட் அடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வெறித்தனமாக போய் படம் பார்த்தாங்க. பட் படம் வந்து அதுக்கு அடுத்த லெவலில் இருந்தது. உள்ள அந்த வேட்டையன் சந்திரமுகி பண்ண மேஜிக்னால கிட்டத்தட்ட 804 டேஸ் சாந்தி தேட்டர்லேயே ஓடிச்சுன்னு நினைக்கிறேன் அந்த படம். அதே மாதிரி தான் இந்த படமும் பேட்டையும். ஏதாவது இது இருந்தபோது என்னது ட்ரெய்லர், இன்னொரு படம் வந்துட்டு ட்ரெண்டிங்கில் இருக்குது அப்படின்லாம் சொல்லிகிட்டு இருந்தாங்க. பட்டு ட்ரெண்டிங்கெல்லாம் இருக்கலாம், ஆனால் மக்கள் மனசில் இன்றைக்கி எந்த படம் போய் ட்ரெண்டிங்காக உட்காந்துருக்கு அப்படிங்கிறத பார்க்கும்போது நிறைய பேர் இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் எவ்வளவு நெகட்டிவான விஷயங்களை அந்த படத்தை, அதாவது பேட்டைங்கிற ஒரு படம் வந்து மிகப்பெரிய அளவில் வெற்றி அடைஞ்சு ரஜினிகாந்துக்குன்னு ஒரு நேம் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக எவ்வளவு காழ்ப்புணர்ச்சியாக பேசிகிட்டு இருந்தாங்க. அப்படிங்கிறதெல்லாம் இந்த ஒரு படம் வந்து உடச்சி எரியுது அப்படிங்கிற மாதிரி தான் என்னால் பார்க்க முடியுது. இந்த நாஞ்சில் சம்பத்தெல்லாம் என்னது, பேட்டை படம் ஓடிச்சுன்னா அதுக்கு காரணம் வந்து விஜய் சேதுபதி, பேட்டை படம் ஓடலைன்னா அதுக்கு காரணம் ரஜினிகாந்த், இந்த மாதிரிலாம் காழ்ப்புணர்ச்சியான மக்கள் சுற்றிக்கிட்டு இருக்கிற காலத்தில் ஜெயிச்சே ஆகணும் அப்படிங்கிற ஒரு கட்டத்தில் தான் இந்த படம் வெளியில் வந்தது. பேட்டை அவங்களாம் நினச்சதை விட ஒரு பல மடங்கு வெற்றி பெற்றிருக்கு அப்படிங்கிறது தான் ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருக்குது. இது எதிர்பார்த்த ஒன்று தான், இது இந்த மாதிரி தான் நடக்குங்கிறது எதிர்பார்த்த ஒன்று தான். பட் ரொம்ப சிறப்பான ரிசல்ட் கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட் வீடியோவில் ஃபஸ்ட் டே பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனோடு வந்து பார்க்குறேன். நன்றி, வணக்கம்.